வந்துருச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நாடகத்தில் திருவள்ளுவர் அமெரிக்கா போன எப்படி இருக்கும் ஒரு இமேஜினேஷன். கண்டிப்பா. ஆனா அதுக்கு நீ 10 பிள்ளை பார்க்காம சொல்லு. ஐயோ 10 பிள்ளை என்ன குரல்னு சொன்னா அவன் குரல் தடுமாறுது. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அங்க போய் பார்க்க. என்னப்பா நம்ம சாங்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? குரு குரு பண்ணி பார்த்து குரலே இது போல வந்து கஷ்டமாக முடியல. ரெண்டு பேர் டான்ஸ் இருக்கிறோம். நீ படிச்சுட்ட உனக்கு ஈஸி. நான் எப்போதானே ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறேன். திருக்குறள் படிப்பதற்கு மட்டுமே பாடகம் தான். தப்பாக சால்வ் பண்ணுங்க. அதெல்லாம் தெரியாது. எப்போ மட்டும் திருக்குறள் பார்த்தா எனக்கு பதிலாக எக்ஸாம் சொல்வேன். என்னை அழைத்தீர்களா? ஐயா, நீங்க தான் திருவள்ளுவரா? ஆமா, நான் தான் வருவேன். நான் தான் சொல்லியிருக்கேன். இந்த கோயிலுக்கு எப்படி இருக்குது என்று தெரிவதற்காக சொல்லியிருக்கிறது வந்தது. ஆமா ஆமா, நம்ம பேசினது சொல்ற மாதிரி கேட்டுடுச்சா? அடடா, நான் திருக்குறள் இருந்தது சாமம் பாப்பையாதாகவே நினைச்சேன். அப்புறமாக ஜெனி டிவியில் வந்து திருக்குறள் சொல்றாரு. அது மேல எனக்கு அப்பவே சந்திக்க வேண்டியதே. ஏன்னா உங்களோட தடையிலே நீங்க ரொம்ப காலத்துக்கு முன் வாழ்ந்ததாக சொல்றாங்களே. 1330 நீங்க தான் எழுதுனீங்களா? ஆமா, என்னதான் நீங்க 1330 குரல் எழுதினாலும் உங்களால் உடம்புள்ளதானே பேச முடியும். அந்த குரல் தான் இப்போ எல்லாம் எடுத்து முடிக்குது. என்ன கூல்? அவன் தமிழ் போனவன். இங்கிலீஷ்ல பேசாதே, தமிழ்ல பேசு. அவன் தமிழ் பிடிக்கிற ஒரு வார்த்தை இங்கிலீஷ். மன்னிக்கவும் ஐயா, என்னுடைய நண்பர்கள் உங்களை பார்த்தால் மகிழ்ச்சி கொள்வார்கள். எல்லோரும் இங்கு வாருங்கள். யார் வந்திருக்கார் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கூட திருவள்ளுவரை வந்திருக்கார். இவர் தேவப்புலவர், பொய்யாமொழி புலவர் என்று கூட கூப்பிடலாம். பரவாயில்லையே, என்னை நன்றாக தெரிஞ்சிருக்கிறீர்களே. அது மட்டுமில்லை, நாங்கள் படிக்கிற தமிழ் பள்ளியின் பெயர் கூட வளரும் தமிழ் பள்ளி.
வசந்த், பாரதி, ஹரிணி வெங்கடேசன், ஆதித்யா, ஆர்த்தே, ஆதிரா, வானதி, ஹரிணி முத்துக்குமார். It is on. Keep it on. It is on. பொன்னி, நான் பொங்கல் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அனு. நீ கண்டிப்பா அடுத்த